கனித்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் நண்பன் கனிவளவன். இந்த காணொளியில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை நாம் பேசியிருக்கிறோம். நாடே கவலை கொள்ளக்கூடிய பிரச்சனை அது. நாம் அனைவரும் விழிப்புடன் இருக்கக்கூடிய நிகழ்வு ஒன்று அங்கு நடந்திருக்கிறது. எங்கு என்றால் அது பீகாரில் தான் நடந்திருக்கிறது. பீகாரில் தாய்ப்பாலில் யுரேனியம் கலந்திருப்பதாக வந்திருக்கும் செய்திதான் அது. 3 ஆண்டுகளாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. பீகாரின் 6 மாவட்டங்களில் 17 வயது முதல் 35 வயது வரை உள்ள பெண்களிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தாய்ப்பாலை நேரடியாக பெற்று அந்த தாய்ப்பாலில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆய்வின் முடிவில் வெளியாகியிருக்கும் தகவல் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. அதாவது தாய்ப்பாலில் 5.25 மைக்ரோகிராம் அளவிற்கு யுரேனியம் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 1 லிட்டர் தாய்ப்பாலில் 5.25 மைக்ரோகிராம் அளவிற்கு யுரேனியம் கலந்திருக்கிறது. இது அதிகபட்சமாக அளவாக பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்ச அளவாக 2.25 மைக்ரோகிராம் அளவிற்கு தாய்ப்பாலில் யுரேனியம் கலந்திருப்பது அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறது என்றால், நீரில் 30 மைக்ரோகிராம் அளவிற்கு யுரேனியம் கலந்திருக்கலாம் என்று சொல்கிறது. ஆனால் தாய்ப்பாலுக்கு எந்த ஒரு அளவு நிர்ணயமும் செய்யப்படவில்லை. இதுதான் இங்கு ஒரு ஆபத்தான நிலையாக இருக்கிறது. இந்த ஆய்வை நடத்தியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கலாம், தொடர்ந்து இவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, இது ஒரு அபாயகரமான அளவில் இல்லை, அதாவது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான அளவில் இல்லை என்று சொல்கிறார்கள். அதே சமயம் குழந்தைகளுக்கு சிறுநீரகம், நரம்பு மண்டலம் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் ஆபத்து இருப்பதாகவும் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை சந்தித்து இது தொடர்பாக விவாதிக்க இருப்பதாகவும் ஆய்வு நடத்தியவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆய்வை நடத்தியவர்கள் யார் என்றால், பீகாரில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற மகாவீர் புற்றுநோய் நிறுவனம், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை, தேசிய மருந்து கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் உட்பட 5 நிறுவனங்கள் இந்த ஆய்வை நடத்தி இருக்கின்றன. இந்த ஆய்வின் முடிவில் வெளியாகி இருக்கும் தகவல் இப்படி ஒரு அதிர்ச்சி இருக்கிறது என்றால், அந்த தாய்ப்பாலை பருகிய குழந்தைகளின் இரத்த மாதிரிகளை எடுத்தும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தைகளின் இரத்தத்திலும் யுரேனியம் கலந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த யுரேனியம் என்பது இயற்கையாகவே பூமிக்கு அடியில் இருக்கும் ஒன்றுதான். இருந்தாலும் அது ஒரு அளவை மீறி செல்வது மிகவும் ஆபத்தானது. கதிர்வீச்சு தன்மை கொண்டது யுரேனியம். முக்கியமாக புற்றுநோயை எளிதில் ஏற்படுத்தக்கூடியது யுரேனியம். சிறுநீரகம், நரம்பு மண்டலம் போன்றவற்றை பாதிக்கக்கூடியது இந்த யுரேனியம். நீரியல் தொடர்பான ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீர் அல்லது உணவு தானியங்கள் மூலமாக தாய்ப்பாலில் இந்த யுரேனியம் கலந்திருக்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாடு முழுவதும் 151 மாவட்டங்களில் நீரில் யுரேனியம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும், அதிகபட்சமாக பீகாரில் 11 மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் யுரேனியம் கலந்திருப்பது தெரிய வந்திருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். உலகிலேயே மிகவும் தூய்மையானது, உன்னதமானது தாய்ப்பால் என்பார்கள். அந்த தாய்ப்பாலே விஷமாக மாறி இருக்கிறது என்றால், அந்த தாய்ப்பாலில் யுரேனியம் கலந்திருக்கிறது என்றால், பீகாரில் உள்ள குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்பது ஒரு மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. குழந்தைகளின் எதிர்காலம் என்றால் இந்த அளவுக்கு யுரேனியம் கலந்திருப்பதை, அதாவது தற்போது மிகவும் ஒரு குறைவான அளவில் தான் அது இருக்கிறது. 5.25 மைக்ரோகிராம் அளவில் தான் இருக்கிறது. இருந்தாலும் இது குழந்தைகளின் சிறுநீரகம், நரம்பு மண்டலங்களை பாதிக்கும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். இது மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த மனித சமூகம் எதை நோக்கி செல்கிறது? எதிர்வரும் சந்ததிக்கு நாம் விட்டு செல்ல போவது என்ன என்ற கேள்வி எழுகிறது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இயற்கையை மீட்டால் மட்டுமே யுரேனியத்தின் ஆபத்திலிருந்து தப்ப முடியும் என்று சொல்லி இந்த காணொளியை மிகுந்த கவலையுடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் கனிவளவன்.